ஹாய் மக்களே! வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம சேனல்ல வந்து போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். எல்லாருக்கும் வந்து நான் அடுத்த வீக்ல வந்து ஹெர்பல் பிளான்ட் வந்து குடுக்கலாம். அதோட வந்து வெஜிடபிள் பிளான்ட்டு, ஃப்ளவர் பிளான்ட்டு எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா தொடர்ச்சியா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் புரியாது. நான் என்ன செடி குடுக்க போறேன்னும் தெரியாது. இடையில இடையில புரியாம என்கிட்டயே கேட்குறீங்க. இப்போ மெயின் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான செடின்னு பார்த்திங்கன்னா, இந்த பெரண்டை தான். பெரண்டையில வந்து பார்த்திங்கன்னா, நிறையா இருக்குது. உருட்டு பெரண்டை இருக்குது. இது இலை பெரண்டை இருக்குது. பட்டை பெரண்டை இருக்குது. இது மாதிரி 3, 4 வகை பெரண்டை இருக்குங்கிறாங்க. ஆனால் பெரண்டையில பார்த்திங்கன்னா, எல்லாத்துலேயும் ஒரே மெடிசினல் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கனாக்க, இந்த இலை பெரண்டையில கூட கொஞ்சம் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் என்கிட்ட பார்த்திங்கன்னா 3 வகை பிரண்டையுமே எனக்கு இருக்குது. அதனால நான் அப்பப்போ துவையலில் வந்து சேர்த்துக்குவேன். நம்ம இது வந்து எவ்வளோ நன்மைனாக்க நம்ம சொல்கிற அளவுக்கு கூட கிடையாது. அது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு மேலேயும் வந்து இதோட நன்மைகள் நிறையா இருக்குது. இது வந்து எலும்பு தேய்மானம், அப்புறம் வந்து ஒரு 40 ஏஜுக்கு மேலே போச்சுனாக்க எலும்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். அந்த இதுக்குமே நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அல்சருக்கு நல்லதுங்கிறாங்க. வயிற்றுப்போக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபைல்ஸுன்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டிக்கு கூட இது வந்து சரியாயிடுங்கிறாங்க. அப்புறம் இந்த அரிப்பு, ஒரு மாதிரி அலர்ஜி இதுக்கெல்லாம் கூட இதை எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது. இதோட பெனிஃபிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சதே இவ்வளோனா தெரியாது. நிறைய நன்மைகள் இருக்குது. இதை டாக்டரே சொல்கிறாங்க, வாரத்துக்கு நீங்கள் வந்து 2 வாட்டி 3 வாட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலும்பு சம்மந்தப்பட்டது, குடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து சரியாயிடுங்கிறாங்க. அவ்வளோ நன்மைகள். அப்புறம் அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து மருதாணியில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? மருதாணி கையில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். தலையில் வந்து அரைச்சி தடவுனா டைக்கு பதிலாக அது கொஞ்சம் ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மருதாணி இலையை வந்து ஊற வச்சு குடித்தா என்னென்ன நன்மைகள் இருக்குது, இது பாலோட ஊற வச்சு குடித்தா என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த விதையை சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் வந்து அவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து இது நிறைய மெடிசினலில் வந்து இதில் வந்து சேர்க்குறாங்க. இதில் வந்து என்னென்ன நன்மைகள்னு சொல்கிறேன் பாருங்கள். நகை சுத்தி, நகத்தில் வந்து புண்ணு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நகை புண்ணு வரதை வந்து இது தடுக்கும். அப்புறம் தோல் உரியும் பார்த்திங்களா, தோல் உரிகிறத வந்து இதை வைக்கிறதுனால வந்து அவ்வளோ தோல் உரிகிறது ஸ்டாப் ஆகிடும். சொத்தை நகம் இருக்கும் பாருங்கள், அந்த சொத்தை நகத்தில் வச்சாக்கா அது வந்து சரியாகுங்கிறாங்க. அதே 10 நாள் தொடர்ந்து மருதாணியை தண்ணியில் ஊற விட்டுட்டு குடிச்சிட்டு வந்தாக்க இந்த பித்தம், பேதி, படை, சிரங்கு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது நிஜமாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மருதாணியை வந்து பாலில் 1 2 பிச்சு போட்டு பாலில் ஊற வச்சு குடிச்சிட்டு வந்தால் இந்த கை கால் வலியெல்லாம் வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் மருதாணியோட விதை இருக்குது பார்த்திங்களா, அந்த விதையில் வந்து பீட்டா அயோலின்ட்டு ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து பல நோய்க்கு வந்து இந்த மருந்தாணியோட விதையை வந்து பயன்படுத்துகிறாங்களாமா சித்த வைத்தியத்தில். இது மாதிரி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹெர்பல் பிளான்ட்டில் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செடிகளை வந்து வளங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு தொட்டியில் வச்சே வளர்க்குற செடி தான். பெரண்டையாக இருக்கட்டும், மருதாணியாக இருக்கட்டும், ஒரு குட்டி இடம் இருந்தால் போதும். இதை வந்து ஒரு பக்கமாக வச்சிட்டிங்கன்னா போதும். அரை நிழல் இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து இன்றைக்கி கைக்கு தான் அரைச்சி வைக்க போகிறேன். என் பொண்ணு ரொம்ப நாளாக மருதாணி கேட்டுகிட்டே இருந்தா. சரி இன்றைக்கி அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து சூப்பராக உருவி அரைச்சி வச்சிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, இப்போ போன வாட்டி வந்து 65 பேருக்கு வந்து ஃப்ரீ சீடு கொடுத்துருக்குறேன். அந்த ஃப்ரீ சீடு வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கனாக்க உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கூட என்ன ரொம்ப கம்மியாகும். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறேன்னா ஒரு 2 டேஸு 3 டேஸு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் கவர் மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 45 50 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணுறீங்க. அது எதுக்காக பே பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர், நான் எல்லாரையும் நான் சொல்லலை, சில பேர் வந்து பணம் போடுறாங்க, மத்தியானம் தான் போடுறாங்க பணம்.
ஒரு 2 மணிக்கு பணம் போடுறாங்க. 4 மணிக்கு நீங்க அனுப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. என்னங்க நியாயம் இது? சொல்லுங்க. நான் வீடியோலயே நெறைய பேர்கிட்ட சொல்றேன். கொஞ்சம் அர்ஜென்ட் படாதீங்க. நீங்க அர்ஜென்ட் படுறனால தான் இப்ப என்னன்னா, 4, 5 பேர் அர்ஜென்ட் படுறதுனால எல்லாருக்குமே எல்லாருக்குமே பாதிப்பு தான். அவசரப்படுறவங்க ஒரு 4, 5 பேர் இருந்தாலும், இதில பாதிக்கப்படுறவங்க 60 பேர் இருக்கிறீங்க. எதனால எப்படியா இருந்தாலும் உங்க கைக்கு வரதான் போகும். அர்ஜென்ட்டா உடனே வேணுங்கிறீங்க. அந்த உடனே ஒரு 1 நாள், 2 நாள் முன்னாடி உங்களுக்கு ரூ. 40 வேஸ்ட்டு தானேங்க. நான் இந்த வாட்டி கொரியர் சார்ஜே வாங்கக்கூடாது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போஸ்டர்ல அனுப்புனா கம்மியா தான் வரும். ரூ. 10 ரூ. 15 வரும். ஆனா அர்ஜென்ட் படுறவங்களுக்கு ஸ்பீட் கொரியர்ல அனுப்பும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது. இதில உங்களுக்கு தான் நஷ்டம் நண்பர்களே!